விடுதல் பிசாசின் முக்கியமான முதல் வேலையாகும். அவனின் தூண்டுதலில் விழுந்தவுடன் அதை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருப்பதே அவனின் இரண்டாவது வேலையாகும். தேவ சித்தத்தின் மேல் கவனம் செலுத்தாதவாறு நமது மனதை வேறு திசையில் திருப்பி விடுவது. நமது ஜெப நேரத்தை திருடுவதில் அவன் மிகவும் திறமைசாலி. ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனை சாத்தான் தன் இஷ்டப்படி இயக்க முடியும். நமக்குள் வேத தியானத்தை உதாசீனப்படுத்தும் ஒரு மனநிலையை உருவாக்குவான். பிறரை குற்றப்படுத்த சாத்தான் ஊக்குவிப்பான். பிறரை குற்றப்படுத்த சாத்தானின் குலத்தொழிலாகும். பெருமையாக சிந்திக்க வைப்பான் அல்லது தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவான். மிஞ்சின நீதிமானாக்குவான் அல்லது மிஞ்சின பாவியாக்குவான். உணர்ச்சி வசப்படுத்தும் சில தவறான உபதேச குழப்பங்களில் கொண்டு போய் மாட்டிவிட்டு விடுவான். பண ஆசை, பொருள் ஆசை, மாமிச இச்சை போன்றவற்றில் இழுத்து போட பார்ப்பான் சாத்தான். வைத்திருப்பது, பெருந்தினி தூண்டுதல், அதிக பேச்சு, பொழுதுபோக்கில் ஆர்வம் காட்டுவது ஆகியவற்றில் கவிழ்த்து போடுவான். என் அருமை சகோதர சகோதரிகளே, பயப்பட வேண்டாம். ஆனால் எச்சரிக்கையாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வாய் திறந்து தேவனை துதியுங்கள். தேவ வார்த்தையே பேசுங்கள். தைரியமாயிருங்கள். உங்கள் கவனத்தை கர்த்தரின் சித்தம் செய்வதில் மட்டுமே செலுத்துங்கள்.